முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் பிரதான பிரச்சனையாக தமிழக மக்களின் மதிப்பீடு, ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம், நன்றின்னு சொல்லக்கூடிய 31% சொல்லும்படியில் 13%, மோசம் சொல்லிட்டு 56% சொல்லப்பட்டிருக்காங்க. நலத்திட்டங்களின் செயலாக்கம் 24% நன்றின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. 17% சொல்லும்படியும் சொல்லப்பட்டிருக்காங்க. 59% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது 5% நன்றி சொல்லப்பட்டிருக்காங்க. சொல்லும்படியில் 13% சொல்லப்பட்டிருக்காங்க. 72% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. தொழில்துறையில் புதிய முதலீடுகளை ஊக்குவித்தல் 21% நன்றி சொல்லப்பட்டிருக்காங்க. 11% சொல்லும்படியில் சொல்லப்பட்டிருக்காங்க. 62% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. அண்டை மாநிலங்களுடன் நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பது நன்றி சொல்லக்கூடிய 23%, 10 சொல்லக்கூடிய சொல்லும்படி எதுவும் இல்லை. 67 எதுவும் மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. மணல் கொலையை தடுக்கும் நடவடிக்கை நன்றி சொல்லுவங்க 10%, மோசம் சொல்லவங்க 80% சொல்லப்பட்டிருக்காங்க. அரசு லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்தல் 10% நன்று, 9% சொல்லும்படி இல்லை. 80% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. மது குடிய பிரச்சனை கையாளும் விதம் 10% நன்று, மோசம் சொல்லுவது 80% சொல்லப்பட்டிருக்காங்க. குடிநீர் பிரச்சனையை கையாளும் விதம் நன்று சொல்லுவங்க 32%, மோசம் 60% சொல்லப்பட்டிருக்காங்க. விலைவாசி அரசு கட்டுப்படுத்துவது நன்று சொல்லக்கூடிய 22%, மோசம் 60% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் நன்றி சொல்லக்கூடிய 31%, மோசம் சொல்லக்கூடிய 50% சொல்லப்பட்டிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதால் அரசு ஊழியர்கள் அதிருப்தி 12% பேர் நன்றி சொல்லப்பட்டிருக்காங்க. மோசம் 70% சொல்லப்பட்டிருக்காங்க. சென்னையில் மழைநீர் கூடிய வடிகால் பணிகள் முழுமையடைந்ததா 30% நன்றி சொல்லப்பட்டிருக்காங்க. 58% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. கள்ளுக்கடை விளக்காது நன்றி சொல்லக்கூடிய 23%, மோசம் சொல்லக்கூடிய 70% சொல்லப்பட்டிருக்காங்க. அம்மா கிளினிக் திட்டத்தை ரத்து செய்தது நன்றி சொல்லக்கூடிய 24%, மோசம் சொல்லிட்டு 60% சொல்லப்பட்டிருக்காங்க. குடிமர திட்டத்தை கைவிட்டது 20% நன்றி சொல்லப்பட்டு 60% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. மணல் கிரைட் போன்ற கனிமூல கொள்கை அது அதிகரிப்பு 9% நன்றி சொல்லப்பட்டிருக்காங்க. மோசம் 80% சொல்லப்பட்டிருக்காங்க. மின் கட்டணம் வரி சிராய்ப்பு குடிநீர் பதிவு கட்டணம் நன்றி சொல்லக்கூடிய 10%, மோசம் 77% சொல்லப்பட்டிருக்காங்க. சாக்கடை கழிப்பிட வசதி இல்லை 20% நன்றி சொல்லப்பட்டிருக்காங்க. 54% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. வேலை வாய்ப்பு வேலையில்லா திண்டாட்டம் நன்றி சொல்லக்கூடிய 18%, மோசம் 63% சொல்லப்பட்டிருக்காங்க. மக்களிடம் போதிய பணப்புழக்கம் இல்லை நன்றி சொல்லுங்க 7%, மோசம் சொல்லி 70.5% சொல்லப்பட்டிருக்காங்க. வெள்ளை நிவாரண தொகை குறைபாடு நன்றி சொல்லுங்க 5%, மோசம் 67% சொல்லப்பட்டிருக்காங்க. சாலை வசதி உள்கட்டமைப்பு 10% நன்று, மோசம் சொல்லுங்க 70% சொல்லப்பட்டிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு 8% நன்று, மோசம் 79% சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயமே 10 ஆண்டுகளில் பார்க்கிறப்போ ரெண்டு திராவிட ஆட்சி சேமா இதே பிரச்சனை தீர்வு இல்லைன்னு பார்க்கப்படலாம். இது இந்த ஆட்சி மட்டும் போன ஆட்சி அதே தான் இருக்கு. இந்த திமுக அரசு திட்டங்களில் வரவேற்பு என்று பார்க்கிறது தமிழக அரசின் நலத்திட்டங்கள் மீது மக்களின் மதிப்பீடு, மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் 52% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அரசு திட்டத்திற்கு விடியல் பயண திட்டம் நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் 61% பெண்கள் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. மக்களுடன் முதல் திட்டம் 30 நாளில் குறைகள் தீர்க்கப்படும் 19.50% மக்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை திட்டம் வரவேற்பு 73% சொல்லப்பட்டிருக்காங்க.